இங்க பாக்கியா கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாம இங்க கோபியுமே பயங்கரமா திணற ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாக்கியாவுமே, இங்க பாருங்க, நீங்க ஏற்கனவே ராதிகாவை கல்யாணம் பண்ணது இந்த மாதிரி இந்த குடும்பம் வேண்டாம், நான் வேண்டாம், அதாவது இந்த பாக்கியா வேண்டாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க பண்ணீங்க. அப்ப மட்டும் நீங்க என்ன உங்க அம்மாட்ட கேட்டா பண்ணீங்க? சொல்லப்போனா உங்க விருப்பத்துக்கு அந்த மாதிரி தான் நீங்க முடிவெடுத்தீங்க. இப்ப என்ன உங்க அம்மா தான் இந்த மாதிரி ஆசைப்பட்டாங்க, அவங்க தான் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கோபியை இருந்துகிட்டு, உண்மையிலுமே நீ நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இந்த வீட்டுக்கு நான் வர கிடையாது. எங்க அம்மா என் மேல வச்சிருக்க பாசத்தை அவங்க வெளியில கொண்டு வந்தாங்க, அதனாலதான் எங்க அம்மாக்காக தான் இங்க வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க இங்க வந்து இருக்கீங்க, அப்ப உங்களை நம்பி இருக்கிற உங்களோட உங்களோட மனைவி ராதிகா, அது மட்டும் இல்லாம உங்களோட பொண்ணு மயூ பத்தி நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அதை பத்திலாம் நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நீங்க எப்பவுமே வந்து ஒரு மாட்டு மூலக்காரர் தான். எப்பவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவங்களோட நிலைமை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? வெளியில என்னையே வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே உங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு போன உங்களோட ஹஸ்பண்ட் திரும்பி உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ராதிகாவை எப்படி எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு புரியாத கோபி. உண்மையை சொல்ல போனா அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்களோட வழி என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபிக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல இங்க மறுபடியுமே கோபிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஈஸ்வரியுமே அங்க வந்துடுறாங்க. இங்க பாரு பாக்கியா, நீ கோபி கிட்ட தனியா பேசுறேன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. சரி, ஏதோ நீ கோபியை விசாரிக்கிறதுக்காகவும் அவங்க கூட மறுபடியும் நீ சேர்றதுக்காக தான் பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ கோபியை ஹர்ட் பண்ணி மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப ட்ரை பண்ற. அது நடக்கவே நடக்காது. நான் இருக்கிற இடத்துல என் பையன் கண்டிப்பா இருப்பான்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம முட்டாள்தனமா இங்க ஈஸ்வரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே, இங்க பாருங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் என்னால மாறி மாறி பேச முடியாது. நான் எப்பவுமே ஒரே முடிவு தான். என் வாழ்க்கையில கோபி வேணாங்கிறத நான் எப்போ முடிவெடுத்துட்டேன். அதனால என் வாழ்க்கைக்கு கோபி வேண்டாம். அது மட்டும் இல்லாம என் வீட்லயும் அவர் இருக்கக்கூடாது. அவர் எப்படியாவது வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க ஈஸ்வரியுமே, என் பையன் இங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உங்களோட விருப்பம். நான் எப்பவுமே சரி, நீங்க இருக்கிறதா இருந்தா உங்களை நான் பாத்துக்க போறேன். நீங்க இல்ல அப்படின்னா உங்க பையன் கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா உங்க பையன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது எனக்கு தெளிவாவே புரியும். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்க பையனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நான் உங்க கண்ணுக்கு தெரிவேன். சொல்லப்போனா அப்பதான் நான் இந்த பாக்கியா தேவைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரிக்குமே பதிலடி கொடுக்குறாங்க. இது கேட்ட ஈஸ்வரியுமே வாயே திறக்க முடியாம நிற்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க ராதிகாவோட வயித்துல இருக்கிற கருவை கழிச்சது இவங்க தான் சொல்லி இவங்க மேல ஒரு பழிய போட்டு அவங்கள கோர்ட்ல மாட்டி விட்ட டைம்ல கூட கோபி எந்த விதமான ஒரு ஆக்ஷன் எடுக்காம தானே இருந்தாரு. அப்ப கூட இவங்களை காப்பாத்துனது பாக்கியா அப்படிங்கிற விஷயத்த இங்க ஈஸ்வரியுமே யோசிச்சு பார்த்துட்டு இங்க மறுபடியும் எதுவும் பேசாம அமைதியாங்கிறாங்க. ஆனா பாக்கியாவுமே கோபியை பார்த்து, இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல இவ்வளவு நாள் எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. ஆனா நீங்க எழில், செலியன், இனியா இவங்க எல்லாருக்குமே நீங்க ஹெல்ப் பண்றதை பார்த்து நான் உண்மையிலுமே வந்து கொஞ்சம் உங்க மேல எனக்கு மரியாதை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த மரியாதை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியில போயிருங்க. நீங்க உங்களோட மனைவியோட போயிருங்க, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கட்டன் ரிட்டா இங்க பேசி முடிச்சிடுறாங்க. இது கிட்ட கோபியுமே கொஞ்சம் ஸ்டன் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ஈஸ்வரியுமே இருந்துகிட்டு, இங்க பாரு கோபி, வருத்தப்படாத. அவ சொன்னாங்கிறதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அவன் அப்படிதான் பேசுவா, கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும், நான் அவளை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோபி அவரோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப கோபி ரொம்ப டவுட்டோட தான் அம்மா தன்னை நம்புறாங்க, அதுக்காக நான் இங்க இருக்கலாம். பட் ஆனா இங்க பாக்கிய சொல்ற விஷயத்திலயும் உண்மையிலுமே வந்து ஒரு கருத்து இருக்கு, அதை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட ரூமுக்கு போயிட்டு பாக்கியா சொன்ன விஷயங்கள்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் ராதிகாவுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா இங்க கோபி பண்ற விஷயங்கள்லாம் கணிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல தன்னோட வாழ்க்கைக்கும் தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கும் இந்த கோபி தேவைப்பட மாட்டாரு. ஏன்னா அவர் மறுபடியுமே இங்க பாக்கியா மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி பாக்கியா விட்டுட்டு என்கிட்ட வந்தாரோ அதே மாதிரி இப்ப என்ன விட்டுட்டு பாக்கியாட்ட போகணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் நல்லா இருக்கும்போது கூட நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கல, இந்த மாதிரி நம்மள பொண்ணை வந்து பார்க்கணும்னு கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுக்குள்ள போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த யோசனையோட தன்னோட வீட்டுக்கு வரும்போது கரெக்டா அவங்க அம்மா கமலாவும், என்னாச்சு ராதிகா, இன்னும் மாப்பிள்ள வரலையா, ஏன் இப்படி வந்து தனியா வந்துட்டு இருக்க, அவரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க ராதிகாவும் எதுவுமே அவங்க கிட்ட பேசாம டைரக்டா உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் ஹால்ல உட்காடுறாங்க. அப்ப மயுமே வந்துட்டு, என்னாச்சுமா, அப்பா நல்லா இருக்காங்களா, அப்பா வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா மயு கேட்ட கேள்விக்கு இங்க ராதிகாவால பதில் சொல்ல முடியல. அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருமா, என்ன மன்னிச்சிரு, உன் வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாம இங்க கோபியை கொண்டு வந்தது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா கமலாவுமே இங்க ராதிகாவையும் சமாதானப்படுத்தி அதே நேரத்துல மயுவுமே, இங்க பாருமா, நீங்க ரூமுக்கு போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பேசிக்கிறேன்னு சொல்லி மயுவை அவங்களோட ரூம் அமுச்சு வைக்கிறாங்க. அமுச்சு வச்சது மட்டும் இல்லாம ராதிகாவை பார்த்து, என்ன ராதிகா, என்ன பிரச்சனை, இதா இருந்தாலும் ஓப்பனா பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ராதிகாவுமே அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, கோபிக்கு நம்ம வீட்டுக்கு வர விருப்பம் இல்லம்மா, அவர் இந்த மாதிரி பாக்கியா பண்ற விஷயங்களை பத்தியும் பாக்கியா தன்னை கவனிச்சுக்கிறத பத்தியும் என்கிட்டயே பெருமையா பேசிட்டு இருக்காரு. அது எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாராமா, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற விஷயம் ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் பேசுற விஷயங்கள்ல எனக்கு தெளிவா புரியுதுமா. அவருக்கு இனிமேல் நான் வேண்டாம், பாக்கியாவும் பாக்கியாவோட குடும்பமும் போதும் அப்படின்ற மாதிரி தெரியுதுமா. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு பயங்கரமா ஃபீலிங்கா இருக்கு. இதுக்கு மேல இவர் கூட வாழ்றது அர்த்தமே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க கமலாவுமே ரொம்ப கோபத்தோட, இதுக்கு மேல இவரை சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்ச அவரை இனிமேல் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், அவர் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பழி வாங்குறதுக்கு இவங்க ராதிகாவோட அம்மாவுமே தயாராகிறாங்க. ஆனா அதே நேரத்துல ராதிகாவோட மனசுல இதுக்கு மேல நம்ம கோபி நம்ம வாழ்க்கைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு
சொல்லிட்டு அவர்கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுமே மனசளவுல தயாராகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா இங்க ராதிகா எடுக்கிற முடிவு சரியான முடிவு தான். ஏன்னா கோபி இப்ப சம்மந்தம் இல்லாம தன்னோட அம்மாவோட பேச்சை கேட்டு இப்ப மறுபடியும் ராதிகாவை தனியா விட்டுட்டு இங்க பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இதனால பாக்கியா மேல எந்த ஒரு தப்பு கிடையாது. ஆனா கோபி பச்சவந்தித்தனமா இப்படி மாறிட்டு இருக்கிறது தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ராதிகா மட்டும் கோபிக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்கன்னா சொல்லப்போனா வேற மாதிரி இருக்கும். சொல்லப்போனா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.